கன்று வந்திருக்கு. இதை தான் உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ தான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் வந்து இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லா பார்ட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் முதல்ல எல்லா பார்ட்டும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விட்டு விட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் நாம் தான் வந்து அதை ஜாயின் பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் நல்ல பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது குவாலிட்டி. இந்த பார்ட்டு தான் துணிக்காய வைக்கிற ஸ்டாண்டோட அடிப்பகுதி பார்ட். வீலோடு இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த வீல் மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு நிறைய சில்வர் ராடுங்க நிறையா இருக்குது. இந்த ராடு கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்குது. இதை தான் வந்து அந்த வீலுக்கு மேலே வச்சு ஃபிட் பண்ணணும். இந்த ராடுங்களெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து 2 சின்ன சின்ன பாக்கெட்டில் ஸ்க்ரூவு கொடுத்துருக்காங்க. அதை சேர்த்து இப்போ இணைக்கணும் எல்லாத்தையும். இதை இப்போ வந்து எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து அதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த ஸ்டாண்டோட அடிப்பகுதி. 4 வீலோடு சேர்ந்த 2 பிளாஸ்டிக் இருக்குது. நல்லா வீல் நல்லாவே சுற்றுது. இந்த இதோட 2 ராடை வச்சு நல்லா 2ஐயும் சேர்த்து முதல்ல இணைக்க போகிறேன். இப்போ முதல்ல அந்த 2 வீல் பகுதியையும் 2 சில்வர் ராடோடு சேர்த்து நல்லா முதல்ல இணைச்சிக்க போகிறேன். வீல் பகுதியை நல்லா இணைச்சிட்டேன். இதுக்கு மேலே ஒவ்வொரு ராடாக வச்சு இணைச்சி மேலே அடுக்கடுக்காக அவங்க கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்டு பிளாஸ்டிக்கையும் வரிசையாக மேலே அடுக்கி ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான். ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன். இப்போ இந்த 6 அட்டாச்மெண்ட்டையும் ஸ்க்ரூ போட்டு நான் வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்னொரு 4 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மேலே ஹேங்கர் போட்டுக்கிறதுக்காக இதை வந்து நம்ம மழை காலத்துக்கு வீட்டுக்குள்ளார வச்சு துணிகளை காய போட்டுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வெயில் காலத்துலையும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வச்சு இதில் வந்து ஈரத்துணியை போட்டுட்டோம்னா வீடு வந்து கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ளே அனல் அடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா அதுக்கும் ஒரு இந்த ஸ்டாண்டு ரொம்ப பயன்படும். இப்போ அந்த ஸ்டாண்டில் வந்து துணிகளை காய போட்டிருக்கேன். நீளமான புடவை கூட காய போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்தா வந்து சின்னதாக இருக்கே, இதில் எப்படி புடவையெல்லாம் காய போட முடியும் அப்படிங்கிறது கேள்வி இல்லாமல் இப்போ நான் காய போட்டிருக்கேன் பாருங்க. நல்லாவே இருக்குது, வசதியாக தான் இருக்குது. நிறையா துணிகளை காய போடுறதுக்கு இதில் இடம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பபாய். நன்றி, வணக்கம்.